அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு சில சட்டங்கள் கொண்டு வரப்பட்டாலும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வர முதல் பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் நீக்குவோம், பயங்கரவாத தடை சட்டத்துக்கு நிகரான எந்த சட்டத்தையும் நாங்கள் கொண்டு வர மாட்டோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலாவது இந்த விடயங்களைத்தான் நாங்கள் கையாளுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது தொடர்ச்சியாக இருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் மனித உரிமைகள் மீறுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த சட்டத்தினாலே மக்களுக்கான ஒரு நீதி நியாயம் என்பது மறக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. தற்பொழுது நடந்த இந்த அனர்த்தத்தின் காரணமாக, இந்த நிப்பா புயலின் காரணமாக அதனை சீர் செய்வதற்காக இங்கே பல சட்டங்கள், இந்த பயங்கரவாத சட்டம் உட்பட ஏனைய சட்டங்களையும் உட்பூத்துகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த அனர்த்தத்திற்காக இந்த விடயங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டுமா என்று கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. ஏனென்றால் இந்த அனர்த்தத்துக்காக இந்த விடயங்களை கையாள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த விடயங்களை நீங்கள் இந்த இடத்திலே கொண்டு வருகின்ற பொழுதோ இதனை வைத்து, இந்த சட்டத்தை வைத்து ஏனைய விடயங்களை நீங்கள் கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும். ஒரு நியாயத்திற்காக, ஒரு நீதிக்காக போராடுகின்ற பொழுதோ இந்த சட்டங்களை அந்த விடயங்களுக்கு பயன்படுத்தி எங்களது மக்களின் நியாயமான கோரிக்கையை மறக்கின்ற ஒரு செயற்பாடாக இது அமையும். அந்த விடயத்திலே இந்த சட்டங்களை இந்த நேரத்திலே இந்த விடயத்துக்காக, ஒரு அனர்த்தத்துக்காக கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்றால் இந்த அனர்த்தம் நடந்து இப்பொழுது இறுதிக்கட்டத்திலே இருக்கின்றது. அதாவது நிவாரணங்களை வழங்குகின்ற அல்லது புனரமைக்கின்ற செயற்பாட்டிலே அரசாங்கம் ஈடுபடுகின்ற ஒரு இந்த நிலையிலே இந்த சட்டங்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் நான் இந்த இடத்திலே கருதுகின்றேன். விசேடமாக அடுத்ததாக இதிலே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். பௌத்தத்துக்கு முன்னுரிமை, பௌத்த தேரர்கள், பிக்குகள் இந்த சட்டத்தினாலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று. நான் இந்த இடத்திலே சஜித் பிரேமதாஸ் அவர்களிடம் இந்த ஒரு விடயத்தை கேட்க விரும்புகின்றேன். இங்கே இந்த நாட்டிலே பௌத்த தேரர்களுக்கு மட்டும்தானா இந்த பிரச்சனை இருக்கின்றது, அல்லது ஏனைய மதத்தவர்களை நீங்கள் ஒரே சமத்துவமாக நீங்கள் பார்க்கவில்லை? தேரர்களுக்கு ஒரு நீதி, ஐயர்களுக்கும் அல்லது கிறிஸ்தவ பாதிரியாருக்கும் அல்லது முஸ்லிம் மௌலவிகளுக்கும் ஒரு நீதியா இந்த நாட்டிலே என்று கேட்க விரும்புகின்றேன். இதிலே அவர் பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், தேரர்களை பாதுகாக்க வேண்டும் அவர் என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே இந்த நாட்டிலே தேரர்கள் பிழை செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை இல்லை என்று அவர் கருதுகின்றார். இது உண்மையாக ஒரு வேடிக்கையான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். எதிர்க்கட்சி தலைவரின் இந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையாக இந்த அரசு பல விடயங்களை, நல்ல விடயங்களை செய்திருக்கின்றது. குறிப்பாக போதைப்பொருளுக்கு எதிராக போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதில், லஞ்ச ஊழல்களை கட்டுப்படுத்துவதில் மிக பாரதூரமான முன்னெடுப்புகளை இந்த அரசு மேற்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த அரசை நாங்கள் பாராட்ட வேண்டும். ஆனால் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்பது
எங்களது நாட்டுக்கும் எங்களது மக்களுக்கும் அநீதியை இழைக்கின்ற ஒரு சட்டமாக இருக்கின்றது. இதனை நீக்குவதற்கான அனைத்து வழிகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக விசேடமாக குறிப்பாக ஒரு விடயத்தை, இதிலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் விடயங்கள் இருப்பதனாலே ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கடவுச்சீட்டு விநியோகத்தில் ஏற்படும் பாரிய தாமதம், வெளிநாட்டிலே புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்கள் தங்களது உழைப்புக்காக வேறு நாடுகளிலே வேலை செய்கின்றார்கள், வேறு நாடுகளிலே வாழுகின்றார்கள். அவர்களின் கடவுச்சீட்டுக்கள் காலாவதியாகி இருக்கின்ற பொழுது அதனை புதுப்பிப்பதற்காக எந்த நாடுகளிலே இருக்கின்றார்களோ அந்த நாட்டின் தூதுவர் ஆலயங்களின் ஊடாக அந்த கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கின்றார்கள். ஆனால் அந்த தூதுவர் ஆலயங்கள் உரிய நேரத்திலே அந்த விடயங்களை கையாளுவதில்லை. அந்த கடவுச்சீட்டத்துக்கு சீட்டின் புதுப்பித்தல் அல்லது கால நீடித்தல் போன்ற விடயங்கள் 1 வருடம் 2 வருடங்களாகி கூட அந்த விடயங்கள் நிறைவேற்றப்படுவதில்லை. இது உண்மையாக ஒரு பாரதூரமான ஒரு பாதிப்பாக காணப்படுகின்றது. இதிலே உண்மையாக அந்த உரிய நபர்கள் ஒரு மரண வீடோ அல்லது கல்வி ரீதியான விடயங்களோ அல்லது அவசிய தேவை கருதியோ நாட்டுக்கு வருவதற்கோ அல்லது விசா புதுப்பிப்பதற்கோ முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைக்கு காணப்படுகின்றார்கள். இந்த நிலை ஏன்? 1 வருடம் 2 வருடத்துக்கு மேல் கூட விண்ணப்பித்தவர்கள் இருக்கின்றார்கள். வெளிநாடுகளிலே புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்களது இந்த நாட்டின் உறவுகள் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இதனை இந்த அரசு கையாள வேண்டும். ஏனென்றால் அந்த தூதுவர் ஆலயங்களில் கூட பல மோசடியான விடயங்களிலும் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் உரிய நேரத்திலே அனுப்பப்படுவதில்லை. ஆனால் சிலருக்கு சில இடைத்தரகர் மூலம் 6 லட்சம் 7 லட்சம் ரூபாய் என்று பணங்களை வாங்கிவிட்டு விடயங்களை இடைத்தரகர்கள் கையாண்டு மோசடிகளில் ஈடுபடுவதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கின்றது. ஆகவே சரியான ஒரு தரவு தளம் அமைக்கப்பட வேண்டும். விசேடமாக இந்த உத்தியோகத்தர்களின் பொறுப்பற்ற நடத்தை காரணமாகவும் ஊழல் நிர்வாக சீர்கேடு காரணமாகவும் கடவுச்சீட்டு விநியோகத்தில் ஏற்படும் பாரிய தாமதம் காரணமாகவும் எமது மக்கள் பாரிய இழப்புகளை சந்திக்கின்றார்கள். இதனை நவீன டிஜிட்டல் கண்காணிப்பு முறையை நீங்கள் ட்ராக்கிங் சிஸ்டத்தை ஏற்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த தூதுவர் ஆலயத்திலே நடத்தையை கண்காணிப்பதற்கான விசேட நடைமுறையை அதனை பின்பற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, இழுபறிகளை தீர்க்க துரிதப்படுத்தப்பட்ட பொறிமுறையை உருவாக்க வேண்டும் என்பதனையும் இந்த இடத்திலே குறிப்பாக கூற விரும்புகின்றேன். ஒரு நாட்டின் தூதரகம் என்பது ஒரு நாட்டின் முகம். அந்த முகம் இன்று ஊழலிலும் அலட்சியத்திலும் கரைபடிந்து போயுள்ளது. இதனை இந்த அரசு சரியாக செய்ய வேண்டும். மிக துரிதமாக அந்த மக்களுக்கான அந்த சேவையை இந்த இடத்திலே செய்ய வேண்டும் என்று குறிப்பாக கூற விரும்புகின்றேன். அடுத்ததாக விசேடமாக தற்பொழுது அம்பாறை மாவட்டத்திலே திருக்கோவில் ஆலையடி ஓம்பு போன்ற பிரதேசங்களிலே நெல் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த நெல்லை இன்று அந்த விவசாயிகள் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த நெல்லை அறுவடை செய்திருக்கின்றார்கள். ஆனால் அதனை விநியோகிப்பதற்கோ அதனை விற்பனை செய்வதற்கோ ஒழுங்கான களஞ்சிய சாலைகளோ அல்லது அந்த நெல்லை கொள்வதற்கு செய்வதற்கான ஒரு சரியான ஒரு விலையோ இல்லாத ஒரு துப்பாக்கிய நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அந்த விவசாயிகள் மிகவும் நட்டமடைந்திருக்கின்றார்கள். இந்த நிப்பா புயலினாலே பல அனர்த்தத்தினாலே அந்த விவசாய விளைச்சல் குறைவடைந்திருக்கின்றது.
அந்த கிடைக்கப்பட்ட அந்த கொஞ்ச விளைச்சலிலும் கூட சரியான விலைக்கு விற்க முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இந்த அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும். அவர்களை இதே தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை இந்த அரசினால் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. ஆகவே இதற்கான சரியான நீதியான நியாயமான விலையை நிர்ணயித்து உடனடியாக கொள்வனை செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன்.